ஃபர்ஸ்ட் ஜங்ஷன்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பேட்ட திரைப்படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பேட்ட திரைப்படம் இன்னைக்கு காலையில உலகமெங்கும் வந்துருச்சு. ஸோ தியேட்டர் வாசல்லனா வந்து ரொம்பவே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அமோகமா இருக்கு. டிக்கெட் கிடைக்க ரொம்பவே கஷ்டமா இருந்தாலும் உங்களுக்கு ரிவ்யூ போடணுங்கிற ஒரே காரணத்துக்காக காலையில அவசரமா பேட்ட படத்துல போய் பேட்ட படத்தை பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த பேட்ட படத்துல யார் யார் நடிச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காங்க, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு, சசிகுமார் நடிச்சிருக்காங்க, திர்ஷா நடிச்சிருக்காங்க, சிம்ரன் நடிச்சிருக்காங்க, பாபி சிம்ஹா நடிச்சிருக்காங்க. இது போல பல பேர் நடிச்சிருக்காங்க. இது யார் இந்த படத்தை இயக்கியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல சேர்ந்திருக்க இந்த டீம் எல்லாமே டாப் ஹிட் டீம்னே சொல்லலாம். ஏன்னா சூப்பர் ஸ்டாரோட படம் சொல்லவே தேவையில்லை, அனிருத்தோட மியூசிக் சொல்லவே தேவையில்லை. கார்த்திக் சுப்புராஜ் எப்படி இந்த படத்தை கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா தலைவரோட பழைய படங்கள்ல இருந்து எல்லா படங்கள்லையும் எப்படி தலைவர் எப்படி ஸ்டைலா நடிச்சிருப்பாரோ அது எல்லாத்தையும் அப்படி அழகா எடுத்து இந்த படத்துல அழகா எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு. தலைவர் வந்து கொஞ்ச நாளா வந்து அரசியலுக்கு வர போறதா பேசிக்கிட்டே இருக்காரு. அப்ப வந்து எல்லாருமே என்ன நினைச்சோம், அரசியலுக்கு வர போறாருன்னா இது வந்து கண்டிப்பா வந்து இந்த படம் வந்து முழுக்க ஏதாவது கருத்து சொல்ல போறாரு, அரசியல் ரீதியான விமர்சனங்களை தான் இதுல வைக்க போறாரு. சோ நான் வந்து அடுத்து சாதிக்க போறேன் அப்படி எப்படி சொல்ல போறாரு அப்படி சொல்லுவாருன்னு பார்த்தா, ஆனா தலைவர் வந்து அந்த மாதிரி விஷயங்களே இந்த படத்துல பேசல. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரஜினினா மாஸ் அப்படிங்கறதான் இந்த படத்துல அவரு ஆணித்தனமா பதிச்சிருக்காரு. ஒவ்வொரு இடத்துலயும் அனிருத்தோட மியூசிக் பத்தி சொல்லவே வேணாம். அந்த பிஜிஎத்துக்கும் அந்த படத்தோட அந்த ஆக்ஷனுக்கும் பக்காவா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ டைரக்ஷன் கார்த்திக் சுப்புராஜ் அருமையா பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவிலே ஒரு சூப்பர் ஸ்டாரோட பல ஹீரோக்கள் சேர்ந்து நடிச்சதா ஒரு படம் இருந்த சரித்திரமே கிடையாது. இந்த படத்துல மக்கள் செல்வன் இப்ப வளர்ந்துகிட்டு இருக்க டாப் ஹீரோல இருக்கிறவர் தான் விஜய் சேதுபதி. அவரும் சரி, சசிகுமாரும் சரி, இந்த நம்ம சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்த, அதாவது சிம்ரனா இருக்கட்டும், திர்ஷாவா இருக்கட்டும், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியா இருக்கட்டும், சசிகுமாரா இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்பவே செம்மையா அருமையா செஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம். படம் வந்து சில இது இந்த ஹில் ஸ்டேஷன்ல எடுத்திருக்காங்க, சில இது மும்பையில் எடுத்திருக்காங்க. ஸோ எங்கெங்க எப்படி காட்டணுமோ அங்கெங்க அப்படி கட்டியிருக்காங்க. ஸோ மும்பைனா ஒரு டெரரா, ஒரு ரவுடிசமா, ஒரு எப்படி காட்டணுமோ அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. ஹில் ஸ்டேஷனுக்கு எப்படி எந்த மூவ்மெண்ட்ல கொண்டு போகணுமோ அந்த மாதிரி மூவ்மெண்ட்ல கொண்டு போயிருக்காங்க. பேட்டை அப்படின்னு இந்த டைட்டில பார்க்கும்போது எல்லாருமே என்ன திங்க் பண்ணோம், ஒரு த்ரில்லரா இருக்கும், ஒரு ஆக்ஷனா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே திங்க் பண்ணியிருப்பாங்க. ஆனா டைட்டிலுக்கும் இந்த படத்துக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. ஸோ ஹில் ஸ்டேஷன் வருது, மும்பை வருது, ஆனா கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்குதான், ஆக்ஷனா இருக்குதான். பட் வந்து ஒரு தலைவர் படம் வந்து எப்படி பிகினிங் தலைவரோட பழைய படங்களையும் இப்போ இருக்க படங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா படங்களையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படம் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த படம் இருக்குன்னு சொல்லலாம். ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக கொடுத்துருக்காரு. இப்போ தலைவருக்கு வயசாகி போச்சு, ஆனாலும் அந்த படையப்பா படத்தில் சொன்ன மாதிரி வயசானாலும் உன்னோட ஸ்டைலும் அழகும் என்னைக்கு போகாதுங்கிற மாதிரி இந்த படத்துலையும் தலைவர் வந்து எப்போவுமே சூப்பர் ஸ்டார்னா மாஸ் அப்படிங்கிறத அழகாக ஸ்டண்ட் சீக்வன்ஸில் காட்டியிருக்காரு. கார்த்திக் சுப்புராஜ் படத்தை எடுத்துக்கிட்டாவே ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் அந்த படத்தில் வச்சிருவாரு. ஸோ இந்த படத்துலையும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காரு. அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்டால், நான் சர்ப்ரைஸை சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், ரஜினி ரசிகர் எல்லாமே கீழே கமெண்ட்ல கழுவி ஊத்துவாங்க. சோ அதனால வந்து தியேட்டர்ல போய் அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு நீங்களே. மொத்தத்துல பேட்டையோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஃபுல் கான்சென்ட்ரேஷன் நமக்கு வந்து ஸ்கிரீன்ல தான் இருக்கு. சோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அழகா போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தடுமாறுற மாதிரி தான் இருக்கு, கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. மொத்தம் இந்த ஃபுல் படத்தையும் ஓவரால் படத்தையும் வச்சு பாத்தீங்கன்னா பேட்டை வந்து ஒரு அமோகமான ஒரு படம்னு சொல்லலாம், ஒரு மாசான படம்னு சொல்லலாம். எப்படி ஆடியன்ஸை கவரணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒட்டுமொத்த பேட்டை டீமும் ஒர்க் பண்ணிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாலிவுட் படம் ஹாலிவுட் படத்துல தான் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளானிங்கை அழகா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. மல்டி ஹீரோஸியமா இருக்கட்டும், மல்டி ஆக்ட்ரஸா இருக்கட்டும், எல்லாமே வச்சு பக்காவான ஒரு படம் பேட்ட படமா இருக்கட்டும். நாங்க பேட்ட படத்தை பார்த்துட்டு வந்துட்டோம். நீங்களும் பேட்ட படத்தை பார்த்துட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களோட ஃபர்ஸ்ட் ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.